Hello, Harish. Good morning. Good morning, teacher. Hello, good morning. என்ன சாப்பிட்டீங்க? எழும்பிட்டீங்களா ஏர்லியா? Oh, என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? தோசை. தோசையும் ம். தோஸ் நான் சாப்பிடுறேன் தோசை இருக்கு. ஆ, தோஸ் தோசையும் என்ன சாப்பிட்டீங்க? ஓ என்ன சாப்பிட்டீங்க? தோசையோட என்ன சாப்பிட்டீங்க? தோசையும் என்னவும் குழம்பு சாப்பிட்டீங்க? குழம்பு 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 என்ன? ஆ, என்ன குழம்பு சாப்பிட்டீங்க? எல்லோ குழம்பு என்ன குழம்பு? எல்லோ குழம்பு எல்லோ குழம்பு என்ன 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 போட்டு அம்மா செஞ்சு தந்தாங்க? மீன் மீன். அப்ப நீங்க எப்படி சொல்லணும்? தோசையும் மீன் குழம்பும் சாப்பிட்டேனா? எப்படி சொல்லணும்? மீனும் தோசையும் தோசையும் மீன் குழம்பு. ரைட், ஓகே. ரைட், நீங்க அந்த பேப்பர் செய்தீங்களா ஹரீஷ்? அம்மா அனுப்பி இருக்கிறா. இன்னைக்கு அந்த பேப்பரோட ஆன்சர்ஸ் பாப்போம்மா மிஸ்ஸோட. ஓ ஓ ஓகே, அப்ப பேப்பர் எடுத்துட்டீங்களா? ஓ பேபி எடுத்தேன். ரைட், நான் உங்களுக்கு அந்த லெசன் பேப்பரை மிஸ் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொண்டு இருக்கேன். 1 minute. ம். ம். உங்களுக்கு எத்தனை பாடம் ஹரீஷ் ஒருக்க பாருங்க பூ. எத்தனை பாடம் முன் பேஜ்ல பாருங்க எத்தனை பாடங்கள் இருக்கு புக்ல. எத்தனை அலகுகள் லெசன் இருக்கு? 12. ஆ, 12 அலகு இருக்கு. என்ன? ரைட், ஓகே. அப்ப மிஸ் எடுத்துட்டுனா ரைட். இனி நாங்க ஓகே. ஹரிஷிட பேப்பர் பார்க்க போறோம் இப்ப. ரைட், பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க. சாரி. ரெட் பென் இருக்கா ஹரிஷிட்ட? ரெட் பென். ரெட் பென் இருக்குதா? ஓ வேற கலர் பென் எதுவும் இருந்தா எடுங்க. நான் சொல்றபடி நீங்க திருத்துங்க. சரியா? ரைட், ஓகே. ஓகே, முதலாவது கேள்வி வாசிக்க பாப்போம். மகிழ்ச்சி என்பதற்கான ஒட்ட கருத்து சொல் ஒத்த கருத்து சொல். ஆனந்தம். ஆனந்தம். வெரி குட். அப்ப சரி போடுங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது கேள்வி. எளிது என்பதற்கான எதிர்கருத்து சொல் எதிர்கருத்து. கடிதம். கடினம். வெரி குட். சரி போடுங்க. கோபம் என்றால் ஆ, ஆத்திரம். ஆத்திரம். சரி போடுங்க. வெரி குட். அளவு கடந்த ஆசை என்பது பின்வருவற்றுள் எது? பேராசை. பேராசை. வெரி குட். சரி, நிறைய அடுத்தது. சொத்துக்களை சேகரித்து வைத்திருப்பவன் ஆ, பெருஞ்செல்வன். வெரி செல்வன். ரைட், வெரி குட். அப்ப நீங்க சரி போட்டுட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸ். சரியா? 5 போட்டு ரவுண்ட் பண்ணிக்கிடுங்க. அப்போ வெரி குட். 5க்கு 5. ரைட், குட். 5க்கு 5. ரைட், ஓகே. அடுத்தது ரெண்டாவது கேள்வி, பெரிய கேள்வி. பின்வரும் வாக்கியங்களில் இடைவெளிக்கு பொருத்தமான
சொற்களை தெரிவு செய்து எழுதுக. ஓகே. மாணவன் தன் நண்பனை அழைத்தான். அழைத்தான். மூன்றாவது. சரி, அழைத்தான். சுகந்தினி நோயினால் உடல் இளைத்தான். இரண்டாவது. இழைத்தாள். ரைட், சரி. தன் காலிலே அடிபட்ட நாய் வலியினால் துடித்தது. வலி. Okay. வலி. ஓகே. முற்றமெங்கும் மரத்தின் இலைகள் கீழே விழுந்து கிடந்தன. மூன்றாவது. இலைகள். பறவை தன் அதனால் தானியத்தை கொட்டியது. ரைட், வெரி குட். சரி, அடுத்து நீங்களும் சரி போடுங்க. ஒற்றன் உலாவு பார்க்க துணிந்தான். ஒற்றன். இரண்டாவது. ஒற்றன் உளவு பார்க்க துணிந்தான். உளவு. குட். சரி. சரி. பசித்தனவது அன்னம் வழங்குதல் நஷ்பழக்கமாகும். பசித்தவருக்கு என்னண்டு? பசித்தவருக்கு வெரி அன்னம் குட். பழக்கமாகும். எஸ். எந்த அன்னம். அன்னம்? ஒன்றாவது. முதலாவது. 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 ரைட், குட். நாம் எப்போதும் அறம் செய்ய வேண்டும். இரண்டாவது. அறம். வெரி குட். அர்ஜுனன் வெளியிருந்து பானம் புறப்பட்டது. என்ன சொல்லினானா? இரண்டாவது. 3 சொல்லினானா? 3 சொல்லி. ஓகே. நீரூற்றுக்கள் பாயும் வரை அழகாக காட்சியளித்தது. வெரி குட். ஓகே, அப்ப மேல 5 மார்க்ஸ், இது 10க்கு 10 நீங்க. வெரி குட். வெரி குட். ஹரிஷ், குட் ஜாப். வெரி குட். அடுத்தது கேள்வியை வாசிங்க. மிஸ் உங்களோட விடையை பார்த்து சொல்றேன். கேள்வியை வாசி காட்டுங்க. செல்வந்தன் ஊர் மக்களை எவ்வாறு துன்புறுத்தினான்? எப்படி? அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தான். பணம் கொடுக்க நிலங்களை பிடிங்கிக் கொண்டான். நிலங்களில் அவர்களை வறுமை போல வேலை வாங்கினான். வெரி குட். சரி, சரி போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து பெரிய சரி போடுங்க. ரைட். ரெண்டாவது கேள்வி. ஈஸ்வண்டி எவ்வாறு செல்வந்தனிடமிருந்து ஊர் மக்களை காப்பாற்றினான்? நிலத்தில் பொன் விளைகிறது என்று ஊர் மக்களின் சிறிதளவு பொண்ணை எடுத்து செல்வந்தனிடம் நிலத்தில் விளைத்த பொன் என்று கூறி ஏமாற்றுதல். ஓகே, ஓகே, ரைட்டா. ஏமாற்றுறதுதான் மிக முக்கியமா? ரைட். கதை உணர்த்தும் படிப்பினை அளவுக்கு மிஞ்சிதான் வளர்ந்தவன் நஞ்சு பேராசைப்படும் நஷ்டம். எது பாப்போம். பாப்போம். என்னது? என்ன போட்டிருக்கு? உணர்த்தும் படிப்பினை யாது? படிப்பினை யாதுன்னு சொன்னா இது நீங்க பழமொழி எழுதி இருக்கிறீங்க. ஓகே. வேற என்ன படிப்பினை? செல்வந்தனிடம் நாங்க என்ன கற்றுக்கொள்ளுறோம்? செல்வந்தன் ஆள்கிட்ட இருந்து ஏமாற்றக்கூடாது. என்ன? மாற்றக்கூடாது. எஸ். செல்வந்தனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்றது என்னது? படிப்பினை. ஏமாற்றக்கூடாது. முதலாவது பிறரை ஏமாற்றக்கூடாது. அடுத்தது அதிக வட்டிக்கு கொடுக்க கூடாது. வட்டிக்கே கொடுக்க கூடாது. ஆனா அதுலயும் அதிக வட்டிக்கு கொடுத்தாரு என்ன செல்வந்தர். ஏன்னா அப்ப முதலாவது என்ன சொல்லலாம்? ஏமாற்றக்கூடாது. இதோட சேர்த்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சுன்றதும் ஓகே, பேராசை பெருநட்டம் ஓகே. அது நீங்க பழமொழியில இருக்கிறீங்க. அதுல கேட்டது உங்களோட சொல் மொழியில எழுத சொல்லி. சரியா? படிப்பினை கேட்கறது எப்பவுமே ஹரிஷ் இந்த பாடத்திலிருந்து நீங்க என்ன கற்றுக்கொள்றீங்கன்னு தான் எழுதினா சரி. சரியா? அவ வேற என்ன எழுதலாம்? வேற என்ன எழுதலாம்? நாங்க ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றக்கூடாது. ரைட். அடுத்தது 4வது. எளியும் சேரும் கடைப்பாடலை எழுதியவர்
நவாலி சோமசுந்தர புலவர். சோமசுந்தர புலவர். ஓகே. தேயலி தாய் எலியிடம் வெளியில் சென்றால் எவ்வாறெல்லாம் இருக்க போவதாக கூறியது. தொங்கி சுவரில் பிடிப்பேன், மிக துரிதமாக ஓடுவேன், துள்ளி மிதிப்பேன், அங்கும் இங்கும் நடிப்பேன், சுவை தரும் உணவை மணந்து பிடிப்பேன். புக் பார்த்து எழுதினீங்களா இல்லாட்டி நீங்களா எழுதினீங்களா? இல்ல, என்ன செய்றீங்க? புக் பார்த்து எழுதினீங்களா இல்லாட்டி பேப்பர் பேப்பர் நீங்க இல்ல ஆன்சர் எப்படி எழுதினீங்கன்னு சொல்லி கேக்குறேன். ஆன்சர் நீங்களா எழுதினீங்களா? ஓ, நான் எழுதிட்டேன். நீங்க தான் எழுதினீங்க. கொப்பில புக்ல பார்த்து எழுதினீங்களா இல்லாட்டி நீங்க யோசிச்சு எழுதினீங்களா? நான் யோசிச்சு எழுதிட்டேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரைட்டா. அடுத்தது. எதையும் சேவலும் பாடத்திலிருந்து நீ பெறும் படிப்பினை யாது? களவு எழுத கூடாது, பெரியவர் சொல்லி மடிக்க வேண்டும். வெரி குட், வெரி குட். ஏமாந்த நாய் என்ற கடை எழுதியவர் யார்? யார்? பே. கணேசலிங்கன். எஸ், ஓகே, சரி. ஓகே, சரி. அடுத்தது. பாகத்தனிடம் காணப்பட நல்ல பழக்கம் ஒன்றை கூறுக. அகிர்ந்து உண்ணுதல். ஓ, சரி. உழைப்பானது நடுங்கள் என்றால் என்ன? மலேரியா காய்ச்சலின் போது ஏற்படும் குளிநடுக்கம். ரைட், சொல்லுங்க ஹரிஷ். உழைப்பட அகலம் என்பது பொருள் ஒரு வாத்தியம். ஒரு வாத்தியம். ரைட், ஒரு வாத்தியம். முறை கடிதம் யார் யார் கிளையில் எழுதப்படலாம் என்பதற்கு 3 உதாரணங்களை கூறுக. இது அப்ப 11வது கேள்விய நாங்க அடுத்த அடுத்த பேப்பர் அடுத்த கேள்வி அப்போ உறவுமுறை கடிதத்தை பற்றி தானே இருக்கு. ஏன்னா அத நாங்க எங்கட பாடம் முடிஞ்ச அப்புறம் இன்னைக்கு நாங்க அதை படிப்போம். அதை முடிச்ச அப்புறம் செய்வோமா? ரைட்டா? ஓகே, குட், வெரி குட் ஹரிஷ், வெரி குட். இப்ப நாங்க 4ஆம் பாடத்துக்கு போவோமா? ரைட், குட். இப்படிதான் இருக்கணும். நான்காம் பாடம். 4ஆம் பாடம் என்ன பாடம் உங்கட? 4ஆம் பாடம் குழந்தை. என்ன பாடம்? 4ஆம் பாடம் குரங்கு சேட்டை. குரங்கு சேட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது 5ஆம் பாடம். தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். யாருக்கு எழுதின கடிதம்? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். ரைட், ஓகே. இன்னைக்கு நாங்க தந்தை மகனுக்கு எழுதின கடிதத்துல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். நீங்க ஸ்கூல்ல படிச்சிட்டீங்களா ஹரேஷ்? இது உங்களுக்கு படிச்சுட்டேன். ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க. ரைட், ஓகே. இதுதான் எங்கட 5ஆம் பாடம். எத்தனாம் பாடம்? 5வது பாடம். இதுலதான் நாங்க உறவு முறை கடிதம் என்றதை பார்க்க போறோம். சரியா? இந்த உறவு முறை கடிதம். ரைட்டா? ஓகே. தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். ரைட்டா? இதுல என்ன இருக்குன்றதான் இதுல பாயிண்ட்ஸா போட்டிருக்கீங்க. தந்தை மகனுக்கு எழுதின கடிதத்துல இது ஒரு உறவு முறை கடிதம் ஆகும். இது ஒரு உறவு முறை கடிதம்.
உறவுமுறை கடிதத்தின் அமைப்பில் அமைந்துள்ளது. உறவுமுறை கடிதத்தின் அமைப்புல இருக்கிறதுகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி படிப்பிச்சேன் நான் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ ஞாபகம் இருக்கு. என்னென்ன இருக்குது உறவுமுறை கடிதத்துல? என்னென்ன பகுதிகள் முகவரி, இருக்கு? விழிப்பு, உடல், முடிப்பு. முகவரி, விழிப்பு, உடல், முடிப்பு என்று சொல்லி இருக்குது. சரியா? ரைட். அடுத்தது கடிதம் என்பது இருவருக்கிடையே இடம்பெறும் எழுத்து மூலமான தகவல் பரிமாற்றத்தை குறிக்கும். என்னண்டு 2 பேருக்கு இப்ப நான் உங்களுக்கு கடிதம் எழுதுறேன், நீங்க எனக்கு ரிப்ளை எழுதுறீங்க. இந்த மாதிரி 2 நபர்களுக்கு மூலமான தகவல் பரிமாற்றத்தை எழுத்து மூலம், ரைட்டா, எழுத்து மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்வோமா இருந்தா அதுதான் என்னது? கடிதம். சரியா? கடிதம் என்றது 2 நபர்களுக்கு இடையே இடம்பெறும் எழுத்து மூலமான தகவல் பரிமாற்றத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? என்னன்னு சொல்றோம் நாங்க? அதை எப்படி சொல்லுவோம்? பரிமாற்றத்தை எப்படி அழைப்போம்? கடிதம். கடிதம் என்று சொல்லுவோம். ரைட். அடுத்தது கடிதம் என்பது ஒற்றை சொற்களாக திருமுகம், ஓலை, மடல், முடங்கல். ரைட். அப்ப கடிதத்தின் மொத்த சொற்கள், கடிதத்தை வேறு பெயரால் அழைப்பர் மடல், முடுங்கு. திருமுகம், ஓலை, மடல், முடங்கல். இதெல்லாம் எதுக்கு ஒத்த சொல்? எதுக்கு ஒத்த சொல்? கடிதத்துக்கு. கடிதத்துக்கு ஒத்த சொற்கள். எஸ், கடிதத்துக்கு ஒத்த சொற்கள் என்னது? மடல், மடல், முடங்கல், ஓலை, திருமுகம். முடங்கல், ஓலை, முடக்கல் எல்லாம் கடிதத்துக்கு மரபெயர். அடுத்தது பொதுவாக உறவு முறை கடிதம் பேணத்தகு பொக்கிஷமாகவே இருக்கும். என்னவா? உறவு முறை கடிதம் பேணத்தகு பொக்கிஷமாக இருக்கும்னு சொன்னா உறவு முறை கடிப்ப நீங்க மிஸ்ஸுக்கு அனுப்புறீங்க, கடிதம் எழுதுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் யாரு? ஹரிஷுக்கு நான் யாரு? அம்மா. டீச்சர். அம்மாவானா? டீச்சர். எஸ், டீச்சர். டீச்சர் டேக்குல நீங்க உங்களுக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவு வித்தியாசம். இப்ப நீங்க அம்மம்மாக்கு எழுதுறீங்க கடிதம்டா அந்த உறவு வித்தியாசம். அம்மம்மாக்குரிய உறவு வித்தியாசம், அம்மாக்குரிய உறவு வித்தியாசம், மிஸ்ஸுக்குரிய உறவு வித்தியாசம். அப்ப அதனாலதான் சொல்லினா பொதுவாக உறவுமுறை கடிதம் பேணத்தகு பொக்கிஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னா ப்ரீசியஸ் ஆனது. என்ன ப்ரீசியஸ் ஆனது அப்படின்னு சொல்ல வரீங்க? ஏன் ப்ரீசியஸ் ஆனது? எங்கட இமோஷனோட தொடர்பு படுவாங்க எல்லாரும், எங்கட உணர்வுகளோடு தொடர்பு படுவாங்க உறவு முறையில இருக்கிறவங்க. அதனாலதான் அது ஒரு பொக்கிஷம்னு சொல்லி சொல்லுறாங்க. ரைட்டா? Harish, are you there? Harish?